நூல் காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குடிக்காதே, பிடிக்காதே, போடாதே, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ. குடிக்காதேன்னா மது குடிக்காதே, பிடிக்காதேன்னு புகை பிடிக்காதே, போடாதேன்னா புகையிலை போடாதே. இன்னைக்கு குடிக்காதேன்னு சொல்றீங்க, இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி நீ குடிக்க வேண்டாம்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குடிச்சதுனால உங்க உடம்பு மட்டும் கெடுறது இல்லை, உங்க குடும்பம் கெடுது. குடும்பம் எப்படி கெடுதுன்னா, நீங்க வருமானத்துல பாதிக்கு மேல செலவு பண்ணிடுறீங்க, குடும்பத்துக்கு பத்தாது, அப்ப சிக்கல் வரும். நாட்டு நாடு எப்படி கெடுதுன்னு நாட்டுக்கு வருமானம் தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா நாட்டுக்கு வருமானம் நீங்க சொன்னாலுமே தேர்தல் நேரத்துல எல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு செலவு பண்ணுவாங்க, மது கொடுத்து, அதுக்காக நீங்க ஓட்டு போட்டுருவீங்க. ஆனா நல்லவனா கெட்டவனா நீங்க பார்க்க மாட்டீங்க. அதனால நாடு சீர்கெடு. அதனால அதை பற்றிய பாடல். குடிக்காதே நண்பா மது குடிக்காதே, பிடிக்காதே நண்பா புகை பிடிக்காதே, போடாதே நண்பா புகையில போடாதே. மதுவ குடிச்சு மயங்கி திரிஞ்சா உன் மதிப்பு போகும் தெரிஞ்சுக்கோ. எல்லாம் விதி செயல் என்று விரும்பி குடிச்சா வீதியில் நிக்கணும் புரிஞ்சுக்கோ. பொதுவா பார்த்தா போதை ஏறுனா உடல் உபாதையாகுன்னு அறிஞ்சுக்கோ. குடிக்காதே நண்பா மது குடிக்காதே. புகைய பிடிச்சு மூக்குல விட்டா புற்றுநோய் வரும் தெரிஞ்சுக்கோ. புகையில பாக்கு தொடர்ந்து போட்டா ஈரல் கெடுன்னு புரிஞ்சுக்கோ. புகையில பாக்கு பகையா மாறி, புகையில பாக்கு பகையா மாறி உயிரை குடிக்குன்னு அறிஞ்சுக்கோ. பிடிக்காதே நண்பா புகை பிடிக்காதே, போடாதே நண்பா புகையில போடாதே. நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எழுதி வைப்பாங்க தெரிஞ்சுக்கோ. நாட்டையும் வீட்டையும் காக்க வேண்டி நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோ. நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு வரும்னு எழுதி வைப்பாங்க தெரிஞ்சுக்கோ. நாட்டையும் வீட்டையும் காக்க வேண்டி நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோ. இத அறியாம இருந்தா அழிஞ்சு போகின்னு அறிஞ்சுக்கோ. குடிக்காதே நண்பா மது குடிக்காதே. தேர்தல் வந்தா ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வருவாங்க தெரிஞ்சுக்கோ. தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமை உனக்கு இருக்கு புரிஞ்சுக்கோ. தேர்தல் வந்தா ஓட்டு கேட்டு வீட்டுக்கு வருவாங்க தெரிஞ்சுக்கோ. தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமை உனக்கு இருக்கு புரிஞ்சுக்கோ. தேர்ந்தெடுக்கும் முன்னே, அவரை தேர்ந்தெடுக்கும் முன்னே நல்லவரான்னு கேட்டு அறிஞ்சுக்கோ. குடிக்காதே நண்பா மது குடிக்காதே. சிந்திச்சு பார்த்து ஓட்டு போட்டா நாடு செழிப்புடன் இருக்கும் தெரிஞ்சுக்கோ. சிந்திக்க மறுத்து மயங்கி கிடந்தா நாடு சீர்கட்டு போகும் புரிஞ்சுக்கோ. சிந்தும் சில்லறைக்கு ஓட்ட மாத்துனா சோகம் தொடர்னு அறிஞ்சுக்கோ. குடிக்காதே நண்பா மது குடிக்காதே. அடிதடி ரகள நடப்பது எல்லாம் மது குடிப்பதனாலே தெரிஞ்சுக்கோ. அடிவிரலாத குரல்படி நடந்தா அமைதி வந்துடு புரிஞ்சுக்கோ. குரல் படிக்கிற கூட்டம் மிகுதியாயிட்டா உலகம் உருப்படு அறிஞ்சுக்கோ. குடிக்காதே நண்பா மது குடிக்காதே, பிடிக்காதே நண்பா புகை பிடிக்காதே, போடாதே நண்பா புகையில போடாதே. நூல் காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது சீனா கூனா பானாலானா சொக்கநாத புலவரின் மகள் வயிற்று பேரன் சி ராஜமாணிக்கம் ஈழமேடு. ஏனெனில் அவர் சொன்ன உடனேயே கொடுத்த தலைப்பிற்கு தகுந்த மாதிரி பாடல் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர் மட்டும் அல்லாமல்
ராமாயண செயல்கள் அத்தனைக்கும் உரை எழுதி அதை பதிப்பிக்க முடியாமல் போன ஒரு நபராக இருப்பதனாலேயே நான் இதை சொல்லுகிறேன். நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நட்டார் என்பது நண்பர்கள், ஒட்டார் என்பது பகைவர்கள். இது மேலும் விரித்து கூறினால் நேரமாகும். அடுத்து சொல்வணக்கம் சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொல்லற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான். என்ன சொல்ல நீங்க மயங்குனீங்கன்னாக்க அது எப்படிப்பட்டதுனாக்க வில்லு பின்னாடி இழுக்க இழுக்க அது பதுங்குற மாதிரி தான் தெரியும். ஆனா அதனுடைய பயன் என்ன அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் என்பது அறிவுறுத்தவே இது. மறவர்க்க மாசற்றார் ஏன்மை, சுரவர்க்க துன்பத்தில் துப்பாயார் நட்பு. அறிவுடைய சான்றோர்களின் நட்பை விடாதீர்கள். அதுபோல துன்பத்தில் யார் தனக்கு உதவினார்களோ அவர்களுடைய நட்பையும் விட்டு விடாதீர்கள். நோவர்க்க நொந்தது அறியார்க்கு, நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேன்மை, நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவரகத்து. ஒரு நண்பர் இருக்கிறார் என்றால் அவருக்கு உங்களுக்கு உற்றது என்ன என்று நீங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றால் அவர் நண்பரே அல்ல. அதற்காக பகைவர்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய உண்மைகளை சொன்னீர்கள் என்றால் அவர்களுக்கு அது ஆதரவாக இருந்து நம்மை வீழ்த்தி விடுவார்கள். அவ்வாறும் செய்யக்கூடாது. நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. ஒரு நாடு என்றால் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம நாடாமலே தேடி செல்லாமலேயே நம்ம கிடைப்பதாக இருக்க வேண்டும். தேடும் பொருள் கிடைப்பதாக இருக்க வேண்டும். அவ்வாறு அல்லாமல் நம்ம தேடி சென்று கிடைப்பதாக இருந்தால் அது நாடு அல்ல, செழிப்பான நாடு அல்ல என்று விரித்துரைக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அடுத்து ஒரு பாடல். உத்தமர் காந்தி வந்தாராம், உண்மையை பேச சொன்னாராம், சத்தியம் எல்லாம் சொன்னாராம், சலனம் வேண்டாம் என்றாராம், நாட்டை எல்லாம் தந்தாராம், நாட்டை நமக்கு தந்தாராம். உத்தமர் காந்தி வந்தாராம், உண்மையை பேச சொன்னாராம், சத்தியம் எல்லாம் சொன்னாராம், சலனம் வேண்டாம் என்றாராம். சத்திய சோதனை சந்தாராம், நித்தியம் காக்க சொன்னாராம், அவசியம் படிக்க சொன்னாராம், அதன்படி நடக்க சொன்னாராம். இம்சை வழியை வெறுத்தாராம், அகிம்சை வழியில் நடந்தாராம். உத்தமர் காந்தி வந்தாராம், உண்மையை பேச சொன்னாராம், சத்தியம் எல்லாம் சொன்னாராம், சலனம் வேண்டாம் என்றாராம். எல்லா உயிரையும் மதித்தாராம், எதிலும் இறைவனை கண்டாராம், அன்பு வழியில் நடந்தாராம், அனைவரும் போற்ற வாழ்ந்தாராம், பொறுமை காத்து நின்றாராம், பொறுப்பாய் செய்வதில் வல்லவராம். உத்தமர் காந்தி வந்தாராம், உண்மையை பேச சொன்னாராம், சத்தியம் எல்லாம் சொன்னாராம், சலனம் வேண்டாம் என்றாராம். பொறுமை காத்து நின்றாராம், பொறுப்பாய் செய்வதில் வல்லவராம், விடுதலை வாங்கி தந்தவராம், விடுதலை நீங்கி சென்றவராம், உலகம் போற்றும் உத்தமராம், உண்மையின் உருவாய் திகழ்பவராம். கலகத்தை என்றும் வெறுத்தாராம், கண்ணியம் காத்து நின்றவராம், கார்த்திகை என்றும் எளியவராம், கருணையில் கடலையும் மிஞ்சுபவராம், உள்ளத்தை வெளுக்க சொன்னாராம், உவகையில் திளைக்க சொன்னாராம். உத்தமர் காந்தி வந்தாராம், உண்மையை பேச சொன்னாராம், சத்தியம் எல்லாம் சொன்னாராம், சலனம் வேண்டாம் என்றாராம். நல்லதை பேச சொன்னாராம், அதை நயம்பட உரைக்க சொன்னாராம், பிறர்க்கும் பயன்பட சொன்னாராம், அகிலம் போற்றும் நல்லவராம், அண்ணல் காந்தி என்பவராம், இன்னல்கள் பலவும் ஏற்றவராம், இரும்பு சிறையில் இருந்தவராம். உத்தமர் காந்தி வந்தாராம், உண்மையை பேச சொன்னாராம், சத்தியம் எல்லாம் சொன்னாராம், சலனம் வேண்டாம் என்றாராம். அண்ணலை மறந்தால் கஞ்சிக்க காப்பாட வேண்டும், ஆம்
காந்தியின் ஓட்டை காணவில்லை என்றால் கஞ்சியும் கனவுதான். காந்தியின் ஓட்டை காணவில்லை என்றால் கஞ்சியும் கனவுதான். இந்தியர்கள் யாவரும் இதயம் போல் காப்போம், என்றவரை காப்போம். காந்திய வழியில் தெந்திடுவோம், கடவுளை நாளும் தொழுதிடுவோம். உத்தமர் காந்தி வந்தாராம், உண்மையை பேச சொன்னாராம், சத்தியம் எல்லும் சொன்னாராம், சலனம் வேண்டாம் என்றாராம். காரியம் யாவினும் வெந்திடுவோம், கனிவாய் என்றும் இருந்திடுவோம். உன் பொக்கை வாய்ச்சிரிப்பே இந்தியர் அனைவருக்கும் பொக்கிசம். மனிதர் குலம் உள்ளவரை மறக்க முடியுமா? மனித புனிதர் எங்கள் மகாத்மா, எங்கள் மகாத்மா. தேசப்பிதாவே வணக்கம், எங்கள் நேசப்பிதாவே வணக்கம். உத்தமர் காந்தி வந்தாராம், உண்மையை பேச சொன்னாராம், சத்தியம் எல்லும் சொன்னாராம், சலனம் வேண்டாம் என்றாராம். அடுத்து ஒரு பாடல். குத்தாலம் குளிக்குது, கும்மாளம் அடிக்குது, மத்தாளம் அடிக்குது, மனதும் கூட துடிக்குது. குத்தாலம் குடிக்குது, கும்மாளம் அடிக்குது, மத்தாளம் அடிக்குது, மனதும் கூட துடிக்குது. தளதளன்னு தழுக்குது, குழு குழுன்னு குழுக்குது. கத்தாளம் காடு கூட கலகலன்னு மாறுது, முத்தாளம் கோயிலிலே முத்தமிழும் மணக்குது. முந்திரி தோப்புக்குள்ளே முணுமுணுப்பு கேக்குது. குத்தாலம் குளிக்குது, கும்மாளம் அடிக்குது, மத்தாளம் அடிக்குது, மனதும் கூட துடிக்குது. கண்ணி வச்சா கண்ணி ஒண்ணு கணக்காக பின்னி வச்சா, எண்ணி வச்சா எண்ணெயத்தான் எண்ணத்துல எண்ணி வச்சா. கண்ணி வச்சா கண்ணி ஒண்ணு கணக்காக பின்னி வச்சா, எண்ணி வச்சா எண்ணெயத்தான் எண்ணத்துல எண்ணி வச்சா. காளையவன் கட்டி பிடிச்சா, காய்க்குள்ளே போட்டு பிடிச்சா. கம்மா புஞ்ச ஓரத்துல கரும்பு வய தூரத்துல, கம்மா புஞ்ச ஓரத்துல கரும்பு வய தூரத்துல. மாறி போக நினைக்குது, மனச்சாட்சி பறக்குது. குத்தாளம் குளிக்குது, கும்மாளம் அடிக்குது, மத்தாளம் அடிக்குது, மனதும் கூட துடிக்குது. அடி ஒண்ணு ஒண்ணு ரெண்டு தான், ரெண்டு மாற்றி ஒண்ணுதான். ஒண்ணு ஒண்ணு ரெண்டு தான், ரெண்டு மாற்றி ஒண்ணுதான். ஆசை இங்கு சிறக்குது, பாசை இங்கு மறக்குது. பந்த பாசம் அடங்குது, சொந்த நேசம் தொடங்குது. பந்த பாசம் அடங்குது, சொந்த நேசம் தொடங்குது. மாமங்காரன் வீரத்துல மயங்கி போச்சான் மறி கொழுந்து. குத்தாலம் குளிக்குது, கும்மாளம் அடிக்குது, மத்தாளம் அடிக்குது, மனதும் கூட துடிக்குது. வித்தார கல்லியறுத்தி விறகொடிக்க போனாலாம், காட்டு முய கண்ணத்துல கடிச்சதுன்னு சொன்னாலாம். வித்தார கல்லியறுத்தி விறகொடிக்க போனாலாம். என் உள்காட்சி அன்பர்களுக்கு குரவடை ராஜரத்தினம் சொல்லும் ஒரு திருத்தரத்தை விளக்கம். அவாத்தனம் என்ற தலைப்பிலே 508வது செய்யுளுக்கு விளக்கம் காணவிருக்கிறோம். மண்மடை அத்தனை மாதனம் ஆயும் அண்ணல் இவன் என்ன அஞ்சலி எத்தனாய், எண்ணி இறந்தாதவர்களுக்கு இயந்த இருவரும் நண்பர் ஏழா நரகுடியே என்கிற. இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மண்மடை அத்தனை மாதனம் ஆயினும், ஆமாங்க, மண்ணையும் நம் செல்வமாக பயன்படுத்தி கொண்டார்கள். எப்படி? மண்ணுக்குள் இருக்கிற அந்த ஃபெரஸ் ஆக்சைட நன்றாக ஃபெரஸ் ஆக்சைட ரூர்கலா தொழிற்சாலையின் மூலமாக, இப்போ ரூர்கலா தொழிற்சாலையின் மூலமாக நமக்கு என்னென்ன கொடுக்கணும், அதாவது மைல் ஸ்டீலு, காஸ்டிங்கு, இன்னும் ஸ்டீல்களில் எத்தனை இரும்பு வகைகள் எத்தனை உண்டோ அத்தனையும் உருவாக்கி கொடுத்து ரூர்கலா தொழிற்சாலை மண்ணில் இருந்த ஃபெரஸ் ஆக்சைடை மூலமாக வைத்துக்கும். இது ஒரு செல்வம். அப்புறம் மலை, இந்த மலையில் இருக்கிற பாறைகளை உடைக்கிறோம், அரைக்கிறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு சிமெண்ட் கிடைக்குது, சரளக்கல் கிடைக்குது, கட்டடங்களுக்கு உரிய எல்லா வகையான வாய்ப்பும் கிடைக்குது. இது ஒரு செல்வம். ஆனா இந்த செல்வத்தை போல நமக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று வ.உ.சி அவர்கள் விரும்புகிறார். அந்த செல்வம் என்னவென்றால்
ஆம், நாம் மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த வியாபாரிகளுக்கும், ஏன் வடநாட்டை சார்ந்த வியாபாரிகளுக்கும் கூட, இந்தியாவில் இருக்கிற அத்தனை வியாபாரிகளும் வியாபாரிகளாக மேலோங்க வேண்டும் என்றால் கப்பல் கட்டும் தொழிற்சாலை நமக்கு வேண்டும் என்று முடிவெடுத்தார் வ.உ.சி. அவர்கள். ஆம், அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியமாக இருந்தது. அதற்காக இவர் செய்த வேலை என்ன என்றால், அழகாக பங்குதாரர்களை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய கப்பல் கட்டும் தொழிற்சாலை உருவாக்கினார். வெற்றிகரமாக நடத்தியும் காட்டினார். ஆனால் இது ஆங்கிலேயருக்கு பிடிக்கவில்லை. அந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலையை விலக்கியே வாங்கிவிட்டார். ஏனென்றால் இவருடைய தொழிற்சாலையில் இருந்தவர்கள் அங்கே பங்குதாரர்கள் புற விலகி போயிட்டார். இப்ப இந்த வேதனையான சம்பவத்தை பொறுத்து நமக்கு இன்னும் சொல்லலாம் என்றால், வ.உ.சி. எப்படி பாராட்டுவார்கள் என்றால், அதாவது செக்கெடுத்த செம்மல் என்று ஒருவர் பாராட்டுவார். இங்கே வ.பொ.சி. அவர்கள் பாராட்டினார்கள், இல்லை கப்பலோட்டிய தமிழர் என்று. நாம் கப்பலோட்டிய தமிழர் என்று இவனை வர்ணிக்கலாமா? இல்லை, செக்கெடுத்த செம்மல் என்று வர்ணிக்கலாம். அப்பொழுதுதான் இங்கே என்னோடு பழகின நண்பர் வ.உ.சி.க்கு உறவினர் தமிழ்வாணன் சொன்னார், இல்லை, இவரை செக்கெடுத்த செம்மல் என்று சொல்வதில் உள்குத்தே இருக்கிறது என்று வாலேஸ்வரன் சொன்னாராம். அவர் பிள்ளை, 4வது பிள்ளை வாலேஸ்வரன் சொன்னாராம். ஏன் என்று எல்லோரும் கேட்டார்கள். ஏனென்றால் என் தந்தை இங்கே தமிழ்நாட்டுக்கும் வடநாடுகளுக்கும் இங்க இருக்கிற இந்தியர்களுக்கும் ஒரு வணிக வியாபாரம் செய்வதற்காக கப்பல் கட்டினார் ஒழிய தன்னுடைய சுதந்திர போராட்டத்துக்காக கப்பல் கட்டவில்லை. அதை விலைக்கு போங்கின அந்த தீய நெறி உள்ளவர்களால் அந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலையோட நோக்கம் நிறைவேறாமல் போய்விட்டது, அவ்வளவுதானே ஒழிய இதில் எந்த சிறப்பும் இல்லை என்கிறார். இது பாருங்க, இது அழகாக இந்த செய்தியை சொல்லுது. அதாவது கப்பல் கட்டும் தொழிற்சாலை உருவாக்கும் போது இவர் சிறந்த நாட்டு பக்தர், சிறந்த தேசபக்தர், இவர் சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி என்றெல்லாம் வர்ணித்து இவர் அந்த தொழிற்சாலை உருவாக்கும் வரை கூட இருந்தே இருந்திருக்காங்க. ஆனா இருந்துட்டு கடைசியில இவர் யாரை நம்பினார் என்றால், விலைக்கு போகிறவர்களை நம்பி தன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை உருவாக்கி விட்டார். அப்பொழுது இந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலை ஆங்கிலேயன் கைக்கு போனதுக்கு பின்னால் இவர் பட்ட வேதனை என்னவென்றால், வாலேந்திரன் சொல்லுகிறார், விலைக்கு போகிறவர்களை வைத்துக் கொண்டு ஒரு தொழிற்சாலை உருவாக்க எப்படி இருக்கும். ஆனால் இந்த தோல்விக்கு பின்னால் ஒரு அழகான செய்யுள் இருக்கிறது. அதாவது செக்கெழுத்த செம்மல், சுதந்திர போராட்டம். எங்க அப்பா சுதந்திர போராட்டத்துக்காக செக்கெழுக்கவே இல்லை. ஆங்கிலேயனுடைய வஞ்சனை முறையால் அவர் கைது, அதாவது குறிப்பாக சொல்ல போனா அவரது சுதந்திர போராட்ட தியாகி ஒருவருக்கு சப்போர்ட் கூட இருந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் வஞ்சிக்கப்பட்டார். அப்படி வஞ்சிக்கப்பட்ட போது பாருங்க, அவரை கொண்டு போய் சிறை தள்ளினார்கள். அதாவது அதை வைத்துக் கொண்டு அந்த கப்பல் கம்பெனியும் விலைக்கு வாங்கிட்டார். அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கினதோடு நிற்காமல் இவரை விட்டால் மீண்டும் ஒரு கப்பல் கம்பெனி உருவாக்கி விடுவார் என் நோக்கத்தோடையே அவருக்கு அதிகபட்சமான தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்தியாவுடைய சட்டமன்றத்தில் இது பேசப்பட்டது ஒழியா ஆங்கில சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. ஆங்கிலேயர்களுடைய சட்டமன்றத்தில் பேசப்பட்ட போது என்ன நடந்ததுன்னா, அதிலிருந்து வாலேந்திரர் ஒருவர் வந்து இவருக்கு முன்னையா ஒருவர் கொடுத்திருந்தார். இவர் அந்த வாதேடுகள், அது வக்கீல் தொழில் செய்கின்ற உரிமையை ரத்து செய்து அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். அந்த வக்கீல் செய்த உரிமையும் கொடுத்து விட்டு அவர் 20 வருட காலம் செயல் தண்டனை கொடுத்த போது, இல்லை இவர் சிறை தப்பை செய்யவில்லை என்ற 6 வருடத்தில் அவர் விடுதலை கொடுத்தது அதே வாலேந்திரன் தான். எனவே அவர் பெயரில் தான் 4வது மகனுக்கு வாலேந்திரன் என்ற பெயரையே அவர் சூட்டி மகிழ்ந்தார் என்று சொல்கிறார். வாலேந்திரன் சொல்லுகிறார், என் மாப்போசி அவர்கள் கொடுத்த பட்டம் தான் என் தந்தைக்கு சரியான பட்டம். எப்படி? கப்பலோட்டிய தமிழர். இது இங்கே மற்றவர்கள் கொடுக்கிற செக்கெழுத்த செம்மல் என்ற பட்டம் உரியதல்ல. என்றால் வஞ்சனையாக ஆங்கிலேயர் கொடுத்த அந்த சட்டம், அந்த பட்டம் எங்களுக்கு தேவையில்லை, அதற்கு துணை போனவர்கள் வேணாமல் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். எனவே நீங்கள் இதைத்தான் இந்த செய்யுள் சொல்லுகிறது பாருங்கள்.
அதாவது முதலில் இவர்கள் என்ன பண்ணா, அவர் நாட்டு பக்தர், தேச பக்தர், எல்லாம் வல்லவர், அவர் வீட்டுல சாப்பிடாத உணவை அவருடைய விருந்தவங்களை அனுபவிக்காத சுதந்திர போராட்ட தியாகிகளே கிடையாது என்று சொல்லலாம். ஆனால் இன்று என்ன நடந்தது? எண்ணி இறங்காதவர்களுக்கு ஆனால் இப்படியும் இப்படியும் பொருள் சேர்த்த முடியும் என்று செல்வம் சேர்த்த தெரியாதவர்கள் வேணாலும் இவர்களை சேர்த்த தெரியாதவர்களை பார்ட்னராக வைத்துக் கொண்டது, பங்குதாரர்களை வைத்துக் கொண்டது இங்கே வ.உ.சி. அவர்கள் செய்த தப்பு என்று வாலேந்தரனே சொல்லுகிறான். எனவே இவர்கள் ஏன் நரகொடியில் விழுந்தார்கள் என்றால், தீய நெறியில் உள்ளவர்களை பங்குதாரர்களாக ஆக்கி கொண்டதனால் அவர் மீளா நரகொடியில் விழுந்தார். எனவே இதை மீட்டவர் வாலேந்திரன். அந்த வாலேந்திரன் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பட்டத்தை கொடுக்காமல் இப்படிப்பட்ட பட்டத்தை கொடுத்து என் தந்தைக்கு கொடுத்தது தவறு என்று ஆணித்தரமாக அச்சிட்டு சொல்லுகிறார். எனவே நன்னவர் ஏழா நரகுடியே என்கிறார். இந்த மீண்டும் செயலுக்கு சொல்கிறேன். மண்மலை எத்தனை மாதனம் ஆயின், ஐயா, பெரிய பெரிய செல்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது இயற்கை அணை பூமி. அப்படி கொடுத்த போதிலும் அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்களாகிறார்கள். இதை விட்டு இந்த நெறியில் வாழாமல் பிறரை அண்டி நின்று படைத்தால் நாம் பெரிய பணக்காரர்களாக என்ற அஞ்சலி எத்தர்களை நாம் பங்குதாரர்களாக தெரியாமல் சேர்த்தி கொண்டாலே நாம் கீழே விழுந்து விடுவோம் என்பதற்கு வ.உ.சி. ஒரு உதாரணம். எண்ணி இறந்தாதவருக்கு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? விலைக்கு போயிட்டாங்க. விலைக்கு போன பின்னால அவருக்கு கொடுத்த தண்டனை மிக மிக மோசமானது. அந்த தண்டனை மோசமானது என்று இந்தியாவில் இருக்கிறவர்கள் பேசவில்லை, ஆங்கிலேயர்களை முன்வந்து விடுதலை கொடுத்தார்கள். அப்படி என்றால் இந்தியாவோ அல்லது தமிழக சபையோ இவருக்கு கொடுத்தது அதாவது ஒரு செய்நன்றிக்கடனான செயல் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது என்று அவர்கள் வாரிசுகள் சொல்லுகிறார்கள். எனவே இதிலிருந்து மீளா நரகுடியிலிருந்து மீட்ட பெருமை வாலேந்திரன் என்ற மகனுக்கு மட்டுமே உண்டு. அந்த மகன், மனிதனுக்கு தேவை உணவு, உடை, இருப்பிடம் பாங்கான முக்கியமானது உணவு. உழவு தொழில் இல்லை என்றால் உணவு இல்லை. ஆனால் இன்றைக்கு கணினி உலகம், எங்கு பார்த்தாலும் கணினி. உலகத்தில் யாரும் நினைக்கிறதே இல்லை. தேவையற்றதை அதிகமா வாங்கி வச்சோம்னா தேவையானதெல்லாம் விற்க வேண்டியது வரும்னு சொல்லுவாங்க. அதை பற்றிய பாடல். காடு மேட்டில் உழைக்கணும், களனியத்தாம் வளர்க்கணும், தேவையற்றதை குறைக்கணும், தேசம் நன்றாய் இருக்கணும். காடு மேட்டில் உழைக்கணும், வயிறு பஸ்டா உணவை தேடி உடம்பு போகும் பாரு, உழவன் சேத்துல கால வச்சா உணவு கிடைக்கும் கேளு, சும்மா உட்கார்ந்து சாப்பிட்ட நோவு நீ உழைச்சு சாப்பிட பாரு, உடம்ப வளைச்சு வேலை செஞ்சா உனக்கு ஆயுசு 100. காடு மேட்டில் உழைக்கணும், களனியத்தாம் வளர்க்கணும், தேவையற்றதை குறைக்கணும், தேசம் நன்றாய் இருக்கணும். கூற வீட்டுல கூழ குடிச்சிட்டு குசியா இருந்தாங்க அன்று, மாடி வீட்டுல மனச தொலைச்சிட்டு மருந்து திங்கிறாங்க இன்று. மனசு தொலைஞ்சு போனா மாற்று மருந்து சொல்றேன் கேளு, இந்த மண்ணில் இறங்கி உழைச்சா அந்த மனசு திரும்பும் பாரு, நீ மாடிய விட்டு கூரையில் வந்து மண்ணை தொழுது வணங்கு. காடு மேட்டில் உழைக்கணும், களனியத்தாம் வளர்க்கணும், தேவையற்றதை குறைக்கணும், தேசம் நன்றாய் இருக்கணும். கணினி முன்னால் அமர்ந்து உழைச்சா காரில் போகலாம் தம்பி, களதி எல்லாம் அழிஞ்சு போனா யாரு இருப்பா தம்பி. உழவு தொழிலை காத்து உணர்ந்து நடக்க பாரு, உழவன் இல்லை என்றால் உலகம் இல்லை கேளு. உழவு தொழிலே உயர்ந்த தொழிலாய் குரலை உயர்த்தி பாடு. காடு மேட்டில் உழைக்கணும், களனியத்தாம் வளர்க்கணும், தேவையற்றதை குறைக்கணும், தேசம் நன்றாய் இருக்கணும். இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தா உலகம் சொர்க்கலோகம் ஆகும், செயற்கையான வாழ்வு வாழ்ந்தா உலகம் செயலிழந்து போகும். ஐயன் குரல் அமுதினை அருந்தி மகிழ்ந்து பாரு, தை பொங்கல் நாள் முதல் தலை நிமிர்ந்து நடக்கலாம் கேளு. இந்த உலகில் உள்ள மக்களுக்கெல்லாம் குரல் துணையாயிருக்கும் பாரு, இந்த உலகில் உள்ள மக்களுக்கெல்லாம் குரல் துணையாயிருக்கும் பாரு. காடு மேட்டில் உழைக்கணும்,
களனியத்தான் வளர்க்கணும், தேவையற்றதை குறைக்கணும், தேசம் நன்றாயிருக்கணும், காடு மேட்டில் உழைக்கணும். நல்ல நேரம் படத்துல எம்ஜிஆர் பாடல் ஓடி ஓடி உழைக்கணுங்கிற பாடலை மாற்றி எழுதியுள்ளேன். தெல்லிய தமிழ்நடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் அல்லும் தோறும் சுவை உள்ளந்து உணர்ந்து உணர்வு கொள்ளும் வண்ணம் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் தந்த வள்ளுவத்தை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே எனும் பாவேந்தரின் வரிகளை வழங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய்த்தமிழின் முதல் வணக்கம். பாடல். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திறந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திறந்த மருந்து சொல்லடா. இருக்கும் அறிவை மடைமை மூடியே இருட்டு உலகமடா, வாழ்வு எந்த நேரமும் சண்டையோயாத முரட்டு உலகமடா. இருக்கும் அறிவை மடைமை மூடியே இருட்டு உலகமடா, வாழ்வு எந்த நேரமும் சண்டையோயாத முரட்டு உலகமடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, கொள்ளையடிப்பதில் வல்லமை தேடும் இது திருட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டையோயாத முரட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும், விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும், மனம் வெந்திடும் தோட்டக்காரனின் மிரட்டல் வார்த்தைகள் ஆடும், பல வரட்டு கீதம் பாடும், விதவிதமான பொய்களை சொல்லி புரட்டும் உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் இருக்கு உலகமடா, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திறந்த மருந்து சொல்லடா. அன்பு படர்ந்த கொம்பினிலே அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும், கொம்பு முடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும், கொம்பு முடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். சிலர் இதுபோல் சிலர் மனமும் குறுகி போன கிறுக்கு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் கிறுக்கு உலகமடா, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி அன்புள்ளங்களுக்கும் தந்த சோமர்களுக்கும் நன்றி.